ஜலநாதன் அவர்கள். வாருங்கள் ஐயா. ஜெர்மனி தமிழறி வானொலிக்கும் நேயர்களுக்கும் என் வணக்கம். வணக்கம். திருக்குறள் எனும் தலைப்பில் கவிதை வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. 2 வரியில் திரண்ட கருத்தை விரிவாய் உரைத்திடும் திருக்குறளாம். இருண்ட வேளையில் அறிவின் ஒளியாய் இருந்து நல்கிடும் திருக்குறளாம். மருண்ட மனதிற்குகந்த மருந்தாய் மண்ணில் திகழ்ந்திடும் திருக்குறளாம். சிறப்பே சிறப்பாய் சிறந்து விளங்கும் தமிழின் சிறப்பே திருக்குறளாம். உலகத்தில் பல நூல்கள் இருந்தாலும் தாமே உலகத்தின் பொதுமறையாய் திருக்குறள் தானே உன்னதமாய் விளங்கிடுந்தாம் என்றென்றும் நன்கு. நன்றேதான் மனிதத்தை நவில்கின்ற நூலாம். ஒவ்வொரு குறளையும் ஒன்றித்தான் படித்து பாரும். குறள் ஒவ்வொன்றும் வாழ்வியலை எடுத்துத்தான் நலமாய் ஓதும். இல்லாதது இதில்தாம் இல்லை என்றேதான் கூறு. வள்ளுவர் சொல்லாதது ஏதேனும் உண்டோ ஆய்ந்தேதான் பாரு. குறளின் மூலத்தை கற்றுணர தமிழைத்தான் கற்றதாக எடுத்துரைப்பார் காந்தி. குறளின் மூலத்தை கற்றுணர தமிழைத்தான் தமிழை தான் கற்றதாக எடுத்துரைப்பார் காந்தி. நன்கு குறளைத்தாம் கற்றேதாம் கற்றபடி நடந்திட்டார் காந்தி. குறள்தாமே காண்பதற்கு வாமனமாம், குறளைத்தாம் விரித்திடின் விஸ்வரூபமாம். திருக்குறளின் தத்துவத்தை புரிந்து கொண்டால் திருக்குறள்தாம் அமைதிதாம் தந்திடுமாம். ஞானத்தின் ஞானமாய் விளங்குகின்ற நூலாம். எந்த காலத்திலும் பொருந்துகின்ற பொருத்தமான நூலாம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறிவு வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. ஆமாம், குறளை பற்றி நிறைய பேர் தான் கவிதை படித்தாலும் இன்னும் அந்த குறளை பற்றி எத்தனை பேர் கவிதை படித்தாலும் சலிக்காது. அருமையான கவி வரிகளோடு இணைந்து கொண்டவர் தக்கோலத்திலிருந்து கவிஞர் ஜலநாதன் அவர்கள். வாழ்த்துக்கள் ஐயா. மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பீங்கள். நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழருவி வானொலி ஜெர்மனி. இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கவிதை களம். அடுத்து இணைந்து கொள்கின்ற கவி